சினிமாவையே மிஞ்சிய கொடூரம். காம இச்சைக்காக ஒரு குடும்பத்தையே கருவறுத்த நெஞ்சை உறைய வைக்கும் சம்பவம். கொலைநகரமாகும் தலைநகரம். ஒரே இரவுல 3 வெவ்வேறு இடங்கள்ல கண்டெடுக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட உடல்கள். என்ன நடந்துச்சு இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னையில அடையாட்டுல இந்திரா நகர்ங்கிற ஒரு பிளேஸ். அது வந்து மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதி தான். அங்க ஒரு சாக்கு மூட்டை சந்தேகத்துக்கிழமை இருந்திருக்கு. அதுவும் ரத்தக்கரை படிஞ்சு இருந்திருக்கு. உடனே வந்து போலீஸுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஆண் நபருடைய சடலம் வந்து கண்டெடுக்கப்படுது. அதுவும் படுகொலை செய்யப்பட்ட நிலையில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமுடி குப்பமேட்டுல ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணினுடைய சடலம் கண்டெடுக்கப்படுது. அட் தி சேம் டைம் மத்திய கைலாசு கூவம் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய சடலம் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்படுது. ஒரே இரவுல 3 வெவ்வேறு இடங்கள்ல 3 உடல்கள் வந்து கைப்பற்றப்படுது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு அனுப்பி அதை பிரேத பரிசோதனை பண்றாங்க. அதே சேம் டைம்ல வந்து போலீஸ் வந்து விசாரணை தொடங்குறாங்க. அந்த அடையாட்டுல இந்திரா நகர்ல அது வந்து மக்கள் நடமாட்டுற ஒரு பகுதி. அங்க இருக்க ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து ஆய்வு பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு 2 நபர்கள் வந்து 2 வீலர்ல வந்து அந்த சாக்கு மூட்டையை வந்து வீசி செல்றது வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பைக்கினுடைய நம்பர் பிளேட்டை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த ஓட்டிட்டு வந்தவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓட்டிட்டு வந்தவங்க யார் அப்படின்னா 2 வடமாநில இளைஞர்கள் தான் அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தும் போது தான் பல திடுக்கிடும் தகவல் வந்து நமக்கு வெளியே வருது. பீகாரை சேர்ந்த 24 வயது இளைஞர் தான் கௌரவகுமார். அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு வயது 21. அவங்களுக்கு 2 வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. அவங்க பொழப்பு தேடி சென்னைக்கு 1 மாசம் முன்னாடி தான் வந்து வந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா தரமணியில் இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காண்டி சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தனியா ஒரு வீடு எடுத்து வாடகை கூட தங்குறது வசதி கிடையாது. அதனால வந்து அந்த உள்ளே பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி அவங்கள தங்குவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பிளேஸ் வந்து அவங்க ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கும்போது அவங்க அந்த பீகார் இளைஞர் கூட வேலை செய்யற சக வடமாநில இளைஞர்கள் வந்து அவரோட மனைவிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவரோட மனைவி வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கற்பழிக்க முயற்சி பண்ணும்போது அந்த பெண்ணினுடைய கணவர் கௌரவகுமார் என்ற இளைஞர் வந்து அதை தட்டி கேட்டிருக்காப்ல. அதுக்கு அந்த வடமாநில கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை சரமாரியை வெட்டி கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மனைவியும் வந்து கற்பழிச்சு அவங்களையும் வந்து கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சுட்டு இந்த கௌரவகுமார் இளைஞனுடைய அந்த பாடியை வந்து சாக்கு மூட்டையில கட்டி அடையாறுல இந்திரா நகர்ல போட்டானுங்க. அவங்க மனைவியினுடைய உடலை வந்து பெருமுடியில் இருக்க குப்பமேட்டில் வந்து போட்டானுங்க. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மா தன் கண்ணு முன்னாடி வந்து கொடுமை வெட்டி கொலை செய்யப்பட்டதை பார்த்து கதறி துடித்து அழுதுட்டு இருக்கு. குழந்தைக்கு என்ன தெரியும், பாவம் இல்லையா? இந்த கொடூரமான கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. அந்த குழந்தையும் கொடூரமா அடிச்சே கொன்னு மத்திய கைலாசுல கூவத்துல கொண்டு வீசியிருக்காங்க. இது விசாரணையில தெரிய வருது. உண்மையிலே பாத்தீங்கன்னா மிருகத்தை விட கேவலமான ஜென்மங்கள். மிருகம் கூட தன்னோட பசிக்கு மட்டும்தான் வந்து வேட்டையாடும், மற்ற நேரம் யாரையும் ஒன்றும் பண்ணாது. ஆனா அந்த கேவலமா இருக்க மனுஷ பிறவிகள் பாத்தீங்களா எந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்க. இது கொடூரத்தினுடைய உச்சம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. குற்றவாளி யாரும் தெரிஞ்சு போச்சு. அவங்க என்ன மோட்டிவ்ல வந்து இதை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இவங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் போட்டு நீதிமன்றத்தை சரண்டர் பண்ணி இமீடியட்டா ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இவங்களை வந்து கேஸ் எதுவும் இழுத்துக்க கூடாது. ஏன்னா இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயத்த பண்ணவங்க இவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு சைக்கோ மென்டலை விட ரொம்ப கொடுமையான மிருகத்தோட கேவலமானவங்க. இவங்களை வந்து நடமாடவே விடக்கூடாது. இவங்களுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து தண்டனை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இதை வந்து காலம் தாழ்த்தினா தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு வந்து சமம். கொடிய மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். தண்டனைகள் வந்து கடுமையானதான் குற்றங்கள் குறையும். பொதுமக்களும் பாதுகாப்பா வெளியில நடமாட முடியும்.